அம்மா கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குதுங்கய்யா. சிவாய நமங்கய்யா. கேக்குது கேக்குது. சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. எந்நாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விநாயகர் துதி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சிற்றம்பலம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுல் ஆவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் வைய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாச மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் மன்னம் மெய்மொழி ஆகியவற்றை வழங்குகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கருளிய அப்பர் அருள் மன்றம் சாந்தா சண்முகம் அவர்களுக்கும், அரியா சிறப்பான தொண்டு செய்து வருகிறார்கள். கணநாதர் நாயன் சொல்ற மாதிரி திருமறை ஓதுதல், ஓதுவித்தல், பல பணிகள். அதே மாதிரி இப்ப ஒரு நாளும் ஒரு திருமுறை அந்த அதனுடைய பொருள் பார்த்தோம்னா பல பரிமாணங்கள்ல ஒருத்தரும் விளக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்குது. அந்த தொண்டு அவர்கள் தொண்டு மேலும் சிறக்க இறைவனை வாழ்த்தி வணங்குகிறேன். அவருக்கு நன்றி உரித்தாக. குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க இன்று பங்குனி மாதம் சித்திரையா இப்ப சுவாதி ஆரம்பிச்சிடும். அது இன்றைய நன்னாளில் தொகையடியார்களது குருபூசை முன்னிட்டு அவர்களது பெருமையையும் சிறப்பையும் பற்றி இயன்றளவில் சிந்திக்க நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளோ சேர்க்கிறாரே சொல்ல முடியாது, சொல்ல முடியலங்கிற, என்னால் சொல்லலைங்கிறாரு. இயன்றளவில் சிந்திக்க இறையருள் கூட்டி உள்ளது. பொய்யடிமை எல்லா புலவர்க்கும் அடியேன் என்று ஒரு பாடலிலும், பிறகு அடுத்த பாடல் அம்மா பாடினாங்க, பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையை பாடுவார் அடியாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், இப்பொழுதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன், மொழிநிறு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன், ஆரூரன் ஆருள் அம்மானு காலு. எட்டு அடியார்கள். இப்ப இவங்க வந்து வாழும் நாயன்மார்கள் சொல்லலாம். வாழும் நாயன்மார்கள் தில்லைவாழ் இருந்தா வாழும் நாயன்மார் சொல்லுவாங்க. 3000 பேர் இருந்தாங்க, இப்ப இருந்துகிட்டு இருக்காங்க. வாழும் நாயன்மார்கள் சொல்லக்கூடியவர்கள். இப்ப மொழிநீர் பூசிய முனிவர்னா மொழிநீர் பூசியவர்களும் ஒருத்தருக்கும் அடியார் அடிமைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பாலும் அடிச்சார்ந்தார்கள் அங்க இருக்கிறவங்க. பரமனையே பாடுவார். இன்னும் தினம் பாடிட்டு தான் இருக்கோம் நம்ம. இது வந்து நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் எல்லாத்துக்கும் பொருந்துவது. அதனால ஒருவர் இல்லை பலரை போற்றுவது. அதனால இந்த பாடல் ரொம்ப சிறப்பானது. அதான் எல்லா குழுக்கள்லையும் இது வந்திருக்கு. 8 அடியார்கள் இந்த நாயன்மார்கள் சிந்தித்தாலே எல்லா நாயன்மார்கள் சிந்தித்த கேட்ட பெருமை சேரும். திருத்தண்டத்தை அருள் செய்வதற்காக தான் அவதாரம் செய்தவர் நம்பி ஆரூர் சுந்தரமுத்து சுவாமிகள். திருத்தொண்டத்துக்கு மூல நூலாகவும் திருத்தொண்டர் புராணம் தெய்வ சேக்கலா இயற்றிய திருத்தொண்ட புராணம் என்றும் பெரிய புராணம் பெரிய நூலாகவும் அமைந்துள்ளது. தெய்வ சேக்கலாருடைய பெரிய புராணம் நமக்கு எவ்வளவு செய்திகள் சொல்லுது. வாழ்வியலிலும் அருளியலிலும் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படியெல்லாம் அடியார்கள் தொண்டு செய்தார்கள், ஒரு இது பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. எப்படியெல்லாம் அடியார்கள் தொண்டு செய்தார்கள், எப்படியெல்லாம் இறைவனிடம் அன்பு செலுத்தினார்கள், எப்படியெல்லாம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒரு நெறி நின்று முக்தி அடைந்தார்கள். ஒரு உணவு அன்னம்பாலிப்பு செய்தார், ஒரு கோவன ஆடை கொடுத்தார், ஒரு ஓடு கொடுத்தார், ஒருத்தர் இது அழகு இது சரிய தொண்டு செய்தார். அந்த நெறியில் அவர்கள் காட்டிய உறுதிய அளப்பரிதானது. நிலையற்ற உடலை விட உடல் நிலையற்றது. உயிருக்கு பிறப்பு உண்டு. உடல் நிலையற்றது. அந்த உடலை பொருட்படுத்த மாட்டார்கள். நிலையற்ற உடலை, நிலையற்ற சுற்றத்தை விட, நிலையற்ற செல்வத்தை விட நிலையான பரம்பொருளே சிறந்தவர் உயர்ந்தவர் என உணர்ந்து அதன் வழி நின்று வாழ்ந்து காட்டினார்கள். குறிக்கோள் இல்லாத கெட்டேன் என்று சொல்வார் அப்பர் சுவாமிகள். இந்த ஒவ்வொரு நாயனும் ஒரு குறிக்கோள் வச்சிருந்தாங்க. ஏற்ப நாயனாரும் இந்த உணவு இது அடியாருக்கு தொண்டு செய்யணும்,
என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு குறிக்கோள் இருந்தது. அதன்படி அதுல எவ்வளவு தரங்கள் வந்தாலும் அதுல மாறாமல் நின்று வாழ்ந்து முக்தி அடைந்து காட்டினார்கள். தொண்டர்களின் பெருமை பல இடங்கள் பேசப்படுகிறது. புராணமே தொண்டர்களின் புராணம் தான். திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து சமண மதத்துல திரும்பி வந்தோடனே திலகவதியார் தான் அவங்களுக்கு தீட்சை அளிக்கிறவங்க. முதல்ல திருநீர் பூசுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க, தீட்சா நாமம் கொடுப்பாங்க. திருநாவுக்கரசு சுவாமிகள் தீட்சா நாமம் சிவபெருமான் கொடுத்தது. உலகேழும் திருநாவுக்கரசு நாமம் இன்னும் விளங்க பெறுவாயாக அப்படின்னு அசரீரியா ஒழித்தது. விபூதி பூசிட்டு முதல் வேலை என்ன செஞ்சாங்க? தொண்டு செய்வீர். அதுதான் அவங்க சொன்ன உபதேசம். இப்போ தொண்டு தான். இப்ப நம்ம மேல போனாலும் நமக்கு பாஸ்வேர்டு தொண்டு தான். சாமி கேட்பாரு, என்ன தொண்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னு கேட்பாரு. இன்னும் அடியார்கள் காலையில அழகிட்டு மெழுக்கிட்டு திருக்கோயில் சுத்தம் பண்ணி இது பண்றாங்க, திருத்தொண்டு செய்யறாங்க. அது அவங்க தோண்டியோட தான் இருக்கும் அம்மாவோட படம், திலகவதியார் படம். அப்ப அவங்க கொடுத்த உழவாரம் தான் இன்னைக்கும் உழவாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பர் அருளியர் மன்றத்து மூலம் தான் நமக்கு இது இருக்குது, நம்ம அமைப்பே இருக்குது. அப்பர் அப்பர் அவர் காட்டிய வழியில் தான் எல்லா தொண்டுகள். அது ஒரு சரியை தொண்டு. காணப்பேர் பதிகத்தை சுந்தரர் சொல்வார். தொண்டர் அடி தோழலும் சோதி இளம்பிறையும், வரிக்கு வரி அடியார் அடியார் அடியாருக்காக தான் வணங்குவார். சுவாமிகிட்ட கூட இது பண்ணி எடுத்து பேசுவார். ஆனா அடியார் கண்டா எங்குமே வணங்கிடுவார் அவர். தொண்டரடி தொடலுங்கிறார். பாடல் எடுத்தோன்னு தொண்டரடி தொடர்ந்து பாடுவார் காணப்பேர் பதிகத்துல. ஔவையார் பாடல் எல்லாருக்கும் தெரியும். தொண்டர்களோட பெருமை. போனம் பெருது, கடல் பெருது, திருமால் பெருது, அதோட ஆதிசேஷன் பெருசு, அதோட ஆதிசேஷனோட அதெல்லாம் பெருசு, பார்வதி தேவி பெருசு. பார்வதி தேவியோட பெருசு யாருக்காரு? பார்வதி தேவி சிவபெருமான் தான் பெரியவர். சிவபெருமான் யாருன்னா, சிவபெருமான் தொண்டரன் உள்ளத்தில் அடக்கம். அவங்க அந்த பாட்டு எல்லாம் தெரிந்த பாடல் தான். அப்ப இதே விரண்மிண்ட நாயனார் புராணத்துல நமக்கு காட்டுறாங்க. இதை அவரை புறகுன்னு சொல்லிடுறாரு. நம்மள அவர் வணங்காம போகல. முள்ளுக்களை இவங்க இவர் சின்ன பையன், 16 17 வயசு ஆகுது. இவ்வளவு உயர்ந்த மூத்த அடியார், பழைய அடியார் இருக்காங்களே, இவங்களெல்லாம் நான் வந்து இது பண்ணிட்டு எப்படி போவேன் அப்படின்னு வணங்கி ஒதுக்குப்புறமா போறாரு. மனசுல நிச்சயம் போறாரு. அங்க இருக்க அடியார்கள்லாம் சொல்லிடுறாங்க நம்ம வணங்காம போயிடுறாரு சொல்லி. புறகு எல்லாம் தெரியும் நமக்கு, புறகுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவர் இல்ல சிவபெருமான புறகுன்னு சொல்லவும் விரண்மன்னர் அப்ப 2 பேரும் புறகுன்னு சொல்லிடுறாரு. அப்ப இந்த பாடல் விரண்மன்னர் சேர்க்கிறார் பாடுறேன். இது அதுமா எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க. யாருக்கெல்லாம் அதிகம் பட்டிருக்காது. ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட. திருத்தொண்ட தொகை பாடுறதுக்காக வந்தார். இப்ப விராலதான் திருத்தொண்டதே வந்தது. என்னதான் நம்பியார் பாடினாலும் விரண்மிண்ட நாயனார் மூலமா வந்தது. திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும். மறைகள்லாம் ஓலமிடுதான். உணர்வறியார் அடியார் உடனாம் உளதென்றால். சாமி சொல்ற சிவபெருமானோட வாக்கு இது. நான் அடியார் கூட தான் இருக்கேன்ப்பா, நீ என்ன பிறகுன்னு சொல்றியே அப்படிங்கிறாரு. ஆலம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தாரார். அவருக்கு தெரியும் அடியார் பெருமை. அவர் சொல்றாரு, ஓலமிடவும் உணர்வறியார். மறைகளே தேடுது அவரை. ஆனா அவர் வந்து யாரு கூட? அடியார் உடனே தான் இருக்கு. இது இந்த ஔவையார் பாட்டோட ஒத்து போது பாருங்க. அவர் தொண்டருக்குள்ள அடக்கம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இந்த கடைசி பாட்டுல 3வது பாட்டு. ஞாலம் முய்ய நாம் முய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் முய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியார் உடன் நாம் உளதென்றால். நான் அடியார் கூட தான் இருக்கேன், நீ என்ன எப்படி இப்ப பிறகுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு விரண்மண்டனாருக்கு சொல்றதாக விரண்மண்ட புராணத்துல வருது. இது 499வது பாடல் குறிப்பிட்டுலாம். பெரிய புராணம் 499வது பாடல். இவ்வாறாக அடியார் பெருமை சொல்லிட்டே போலாம். அபிராயம் பட்டர் கலையாத கல்லியும் பாட்டு சொல்லிட்டு கடைசியில் என்ன முடிக்கிறாரு? தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு சொல்றாரு. தொண்டரோட இருக்கணுங்கிறாரு. மாணிக்கவாசர் ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த திருவாசகம். கோயில் 10. உடையால் உந்த நடுவிற்கும் பாடாத அடியார் இருக்க மாட்டாங்க. அடியார் உன் அடியார் நடுவில் இருக்கும் மரலை புரியாய். அவரு கதறார். சாமி போனப்ப கூட அவ்வளவு வருத்தப்படல. சாமி வர்றாரு, தீட்சை கொடுக்குறாரு. 999 அடியார்களை விட்டுட்டு போறாரு. கொஞ்ச நாள் இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது திருப்பதி இருக்கும். அவங்க திடீர்னு அவங்க மட்டும் ஜோதியில கலந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கதறல் வரும். அடியார் அடியார் விட்டுட்டு போயிட்டேனே செச்சிட பணியாயே அப்படிலாம் பாடுவார். அடியாரோட இருக்கணும்னு நினைக்கிறார் மாணிக்கவாசகர். குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலையில பாடுறாரு. சாரி, இதுல முருகப்பெருமான் மேல முதல்ல முகமையா இருந்து பாடினது கந்தர்களி வெண்பால கடைசி பாடல். கடைசி நான் 3 கன்னிகள்ல 2 கன்னிகள்ல பாடுறாரு. இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி.
தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்றருள் என்று அந்த முடிக்கிறார் கந்தர்களி என்பவர். பழைய அடியாருடன் கூட்டுங்கிறார். சிவஞானபதம் 12ஆம் சூத்திரம் எல்லாருக்கும் தெரியும். செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி. அன்பரோடு சேர்ந்து நீ என்னென்னலாம் செய்யணும் உன்னோட வினைகள் தீர்த்துக்கு நல்வினை தேர்றதுக்கெல்லாம் அன்பரோடு சேர்ந்து ஆலயம் செல்லணும். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. அன்பரோட கூடி இருந்தா நமக்கெல்லாம் நிறைய இதுன்ற மாதிரி பல அருளாளர்கள் நமக்கு சொல்றதுதான் அடியார்களோட பெருமை தான். இவ்வாறு அடியார் பெருமை பேசிக்கின்ற போல நமக்கு நேரம் பத்தாது. இப்பொழுது தலைப்புக்கு வரலாம். பொய்யடிமை இல்லாத புலவர் புராணம். இந்த 8 பேர்ல முதல்ல பொய்யடிமை இல்லாத புலவர். தொகை நூல்ல பொய்யடிமையா இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று நம்பியார் பாடியிருக்கிறார். திருத்தொண்டர் திரு அந்தாதி வகை நூல்ல பாடினது. தரணியில் பொய்மை இல்லா தமிழ் சங்கமதிர் கபிலர் வானர் நக்கீரர் முதன் 49 பல் புலவோர் அருண் அமைக்கியின் திரு ஆலவாயரன் சேவடிக்கே பொருளமைத்து இன்ப கவிவால பாடும் புலவர்களே. இந்த பொய்யடிமை இல்லாத யாருக்கும் தெரிஞ்ச தனிப்பட்ட பெயர் கிடையாது. பூசலா நாயனார் சொல்றோம், அறிவாட்டாய நாயனார் சொல்றோம், இது கிடையாது. பல பன்மையில தான் இருக்குது. இந்த பொய்யடிமை புலவர் யாருன்றது இதை பற்றி ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. முதல் நூலாக திருத்தொண்டதையிலும் இந்த பெயர் எதுவும் இல்லை, அவர்கள் ஏற்பெயர் கூறப்படவில்லை. வழிநூலாகிய திருத்தொண்ட திரு அந்தாதி அதுல அவர் 49 பல்புலவோர் என்றும் வானர் நக்கீரர் முதலாக வரும் சங்கப்புலவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்நாள் ஆராய்ச்சி ஆராய்ச்சி தத்துவம் ஏற்படி பல்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவங்க சங்கம் அமைச்சு இவங்க சாமியை தான் பாடுவாங்க, அந்த சிவபெருமானை தான் பாடுவாங்க. அதனால அவங்களுடைய பாடல்கள்லாம் நம்ம இதுல எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது, திருமறையில துவக்கப்பட்டிருக்கு. நக்கீர தேவநாயனார், திரு கைலாய பாதி, காலத்தி பாதி, அந்தாதி பாதி, 16 திருமறையில் வருது எல்லாமே. கபில தேவநாயனார் திருப்பாடல் வருது, நக்கீரர் பாடல் வருது. இவங்கெல்லாம் சங்கம் மதத்து. பட்டினத்து பிள்ளையார் அவரோட பாடல் பட்டினத்து பிள்ளையார் திருவிடை மருதூர் மும்மணி கோவை இவ்வகையாக பொய்யடிமை புலவர் செய்யுளாக கொள்ளும் அளவுக்கு தெய்வீக புலமையும் சிவனர்கள் விளக்கம் கொண்டு விளங்கினார்கள். திருத்தொண்ட புராணத்துக்கு மூலமாக திருத்தொண்ட திருவந்தாதி அதேதான். தரணியில் பொய்மையிலா தமிழ் சங்கமத்தில் கபிலர் பாணர் நக்கீரர் முதல் 49 பல்புலவோர் அருண் நமக்கியும் திரு ஆலவாயரன் சேவடிக்கே பொருள் அமைத்து இன்ப கவிபாரும் புலவர்களே. இவங்கெல்லாம் மதுரையில தமிழ்ச்சங்கம், விடைச்சங்கம், கடைச்சங்கம், அந்த சங்கத்துக்கெல்லாம் யார் சிவபெருமான தலைவராக இருந்தார். இவங்க இதுல ஒரு குறிப்பிட்ட பெயர்கள் இந்த 3 பேர்கள், 3-4 பேர், பரணர், கபிலர், நக்கீரர். இந்த பாட்டை இவர் குறிப்பிட்டு பாடியிருக்காரு. நம்ம இதன்படி பாடுவோம். பெரிய புராண பாடல். செய்யுனி கழிர் சொற்றழிவும் செவ்விய நூல் பல நோக்கும் மெய்யுணர்வின் பயன் இதுவே என துணிந்து. மெய்யுணர்வின் பயன் இதுவே என துணிந்து விளங்கி ஒளிர் கலைமணியும் மையனையும் கண்டத்தார் மலரடிக்கே ஆளானார் பொய்யடிமை இல்லாத புலவரென புகழ்மிக்கிறார் என்று சேக்கிடார். இந்த பொய்யடிமை இல்லாத புலவர் புராணத்துக்கு ஒரு 3 திருப்பாடல் சேக்கிடார் அருளி செய்திருக்கிறார். இதில் முதல் பாடல் இது. செய்யணி புகழ் சொற்றழிவும் செவ்விய நூல் பல நோக்கும் மெய்யுணர்வின் பயன் இதுவே என துணிந்து விளங்கி ஒளிர் மையனையும் கண்டத்தார் மலரடிக்கு ஆளானார். இரண்டாவது பாடல். பொற்பமிந்த வரவாறும் புரிசடையார் தமையல்லால் சொற்பதங்கள் வாய்த்திறவா தொண்டு நெறி தலை நின்ற விட்டியனின் மெய்யடிமை உடையாராம் பெரும்புலவர் மற்றவர்தம் பெருமையார் அறிந்து உரைக்க வல்ல பெருமை அறிந்து உரைக்க வல்லார்கள். மெய்யடிமை உடையாராம் புலவராம் இவங்களுடைய பொது இயல்பினை, அவங்களோட பொது இயல்பினை சிறப்பினை பற்றி கூறினார். இவங்களுடைய போற்றப்படுபவர்கள். இவர்களுடைய பெருமையை யாரு சொல்றது? ஏன்னா இவங்க பாடுதல் பற்றி மதனாளரும் திறமை கருதப்படும் என்பர். தொண்டு நெறி தள்ளின்றவர்கள். பொய்யடிமை இல்லாத அப்பனா பொய்யடிமை மெய்யடிமை இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஆனா பொய்யடிமைன்னு சொல்றாங்க, பொய்யடிமை இல்லாத புலவர்கள். அடுத்ததாக பத்தராய் பணிவார் புராணம். பத்தராய் பணிவார்கள் இதை ஒரு 8 பாடல்கள் அருளி செய்திருக்கிறார் சேக்கிழார் சாமி.
ஈசருக்கே அன்பனார் யாவரையும் தாம் கண்டால் ஊசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மனமகிழ்வுற்று ஆசையினால் ஆவின்பின் கன்று அணைந்தாற் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். ஈசருக்கே அன்பானார், ஈசனுக்கு அன்பா இருப்பாங்க. யாவரையும் தாம் கண்டால் இவரவங்க அன்பாக இருப்பார்கள். தாம் கண்டால் கூசி யாரே பார்த்தாங்கன்னா கூசி அதாவது கூசினா மனம் மகிழ்வுற்றுங்கிறார். கூசிக்கு பிறகு மனம் மகிழ்வுற்று கூசி மிக பெரு விருப்பமுற்று பரவி மனமகிழ்வுற்று குதுகுதுத்து கொண்டாடுறாங்க. ஆசையினால் கொண்டாடி மனமகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண் ஆனா பசு ஆவின் பின் கன்று அணைந்தாற் போல் அணைந்து தாய்ப்பசுவின் பின்பு கன்று அணைவது போல சேர்ந்து என்ன பேசுவாங்க போல் அணைந்து என்ன பேசுவார்கள்? அவர்கள் பால் பேசுவன எல்லாம் இனிய மொழிகளாக பேசுவார்கள். இவங்கதான் பத்தராய் பணிவார்கள். பத்தரை பார்த்தோன்னே பணிகிறாங்களாம். இந்த ஈஸ்வருக்கு அன்பா இருக்கிறவங்க பார்த்து குதுகுதுக்குறாங்க, கொண்டாடுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க, மன மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க பேசுற மொழியெல்லாம் இனிய மொழியா இருக்கும் என்று சொல்கிறார் முதல் பாடலில். அடுத்து இரண்டாவது பாடல் 4148. தாவரிய அன்பினார் ஸ்தம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் அர்ச்சிக்கும்படி கண்டால் இனிது வந்து பாவனையார் நோக்கினார் பலர்கான பயன்பெறுவார் மேவரிய அன்பினான் மேலவர்க்கு மேலானார். தாவரிய அன்பினால், தாவரிய என்றால் கெடுதல் இல்லாத அன்பினால், தாவரிய அன்பினால் கெடுதல் இல்லாத அன்பினால் சிவபெருமான் எவ்விடத்திலும் எவர்களாயினும் எவ்விடத்தும் யாவர்களும் அர்ச்சிக்கும் சிவபெருமான் எவ்விடத்திலும் இவர்களும் வழிபடும்படியினை காணப்பெற்றால் இனிது உவந்து படி கண்டால் இனிது உவந்து இனிமையாக மகிழ்ந்து பாவனையா நோக்கினால், பாவனையால்னா அவர்கள் சத்தாகிய பாவனையினாலும் அருள்நோக்கத்தாலும் பலரும் காணும்படி பயன் பெறுவார்கள். பாவனையால் நோக்கி பலர் காண பயன் பெறுவார். மேவரிய அன்பினான் மேற்பட்ட திறத்தாலே மேம்பாடு உடையவர்களுக்கெல்லாம் மேம்பாடுகளாக விளங்குவார்கள். திறத்தினால் மேலவர்க்கு மேலானார். மேவரிய மேலால் பொருந்துதற்கரிய அன்பின் திறத்தாலே மேம்பாடு உடையவர்களாக விளங்குவார்கள். இது இவர்களுடைய சிறப்பாக இரண்டாவது பாடல் குறிப்பிடுகிறார். மூன்றாவது பாடல். அங்கனனை அடியாரை ஆறாத காதலினால் பொங்கி வரும் ஊகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார் பங்கைய மாமலர் மேலான் பாம்பனையான் என்று இவர்கள் தங்களுக்கு சார்வரிய சரண் சாரம் தவமுடையார். ஒரு பொருள் புரியுது. அங்கனனை சிவபெருமானி, அவருடைய அடியார்கள் அங்கனனை அடியாரை இறைவரையும் அடியார்களையும் ஆறாவது விருப்பத்தினால் மேன்மேலும் பொங்கி வருகின்ற மகிழ்ச்சியுடன் விரும்பி பூசிப்பார்கள். அங்கரணி அடியாரை ஆறாத காலில் பொங்கி வரும் தாம் விரும்பி பூசிப்பார். அடுத்து பங்கைய மலர் மேலோன், தாமரைப்புல இருக்கிறவன் யாரு? பிரம்மா. பாம்பனையான திருமால் என்று இவர்கள் தங்களுக்கும் சார்வரிய சரண் சாரும் தவமுடையார். தாமரை பூவில் இருக்கும் பிரம்மாவும் பாம்பை படுக்கையாக கொண்டிருக்கும் பாம்பின் மேல் இருக்கும் விஷ்ணுவும் இவர்களுக்கும் சார்தற்கரிய திருவடிகளை சாடும் தவத்தினுடையவர்கள். அவங்களால கூட திருவடிகள் சேர முடியல, ஆனா சிவனுடைய திருவடிகள் இவங்க எளிதாக சேருவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அடியார்கள் என்பதாக இந்த பொருள் கூறப்பட்டிருக்கிறது. யாதானும் இவ்வுடம்பால், நான்காவது பாடல். யாதானும் மொத்தம் 8 பாடல் இந்த அடியார்கள. யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏர் உயர்த்தார் பாதார விந்தத்தின் பாலாக எனும் பரிவால் காதார் வெண் குழையவர்காம் பணி செய்வார் கருக்குழியில் போதார்கள். கருக்குழியெல்லாம் மறுபடியும் பிறப்பே வராது. கருக்குழியில் போதார்கள் அவர் புகழ்க்கு புவனமெல்லாம் போதாவால். யாதானும் இவ்வுடம்பால், யாதானும் இந்த உடம்பினால் செய்யும் செயல்கள் எவையே ஆயினும் அவையெல்லாம் இடப்பத்தின உயர்த்த பெருமான திருவடி தான் பக்கத்துக்கு சேரும் தகுதியுடையனவாக. எது செய்தாலும் நம்ம பாட்டால தலையே நீ வெனங்காய் தலை மாலை தலைக்கணிந்து, நம்ம உடம்பு எதுக்காக கொடுத்துருக்கு, கை எதுக்காக கொடுத்துருக்கு, சாமிக்கு செய்யறதுலாம் அதுமாரி செய்யறதெல்லாம் தவம். பாக்கி செய்யறது எல்லாமே அவம். காலத்தை பொக்கம் பேசி காலத்தை பொக்காதே நிறைய திருமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. சாமிக்கு இந்த உடம்பினால் செய்யக்கூடியது, இந்த உடம்பு சாமிக்கு தொண்டு செய்தான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்பு அதுக்காக செஞ்சு நம்ம நம்முடைய வினைகள் தீர்த்துக்கணும்.
இந்த உடம்பினால் செய்யும் செயல் எவையாயினும் அவையெல்லாம் சிவபெருமான திருவடி தாமின் பக்கத்துக்கு சேரும் தகுதியுடையனவாக. பாதார விந்தத்தின் பாலாக எனும் பரிவால் அன்பால் காதார் வெண்குழை அவர்காம் பணி செய்வார். காதல குழை அடைஞ்சார் யார்? சிவபெருமான். அவருக்கு பணி செய்வரவங்க. கருக்குழியில் போதார்கள் அவர். இவங்க கற்பமாய குழியில செல்ல மாட்டார்கள். அவங்களுக்கு மறுபிறப்பு இல்லை. சிவத்தொண்டு செய்வங்க மறுபிறப்பு இல்லை என்று ஆணித்தரமாக சொல்கிறார். அவர்களுக்கு புகழுக்கு புவனமெல்லாம் போதாவல். அவர்கள் புகழுக்கு உலகமெல்லாம் ஒப்பாக மாட்டான். அவ்வளவு புகழ் உடையவர்களாம் இந்த பத்தராய் பணிவார்கள். நாலாவது பாட்டு சொல்லப்பட்டது. அவங்க மறுபிறப்புக்கு போக மாட்டாங்க. இது கிடையாது. அவங்களோட புகழுக்கு அளவிட முடியாதது. ஐந்தாவது பாடல். சங்கரனை சார்ந்த கதைதான் கேட்கும் தன்மையராய் அங்கனனை மிக விரும்பி அயலறியா அன்பினால் கங்கை நதி மதி இதழி காதலிக்கும் திருமுடியார் செங்கமல மலர்பாதம் சேர்வதனுக்கு உரியார்கள். சங்கரனை சார்ந்த கதை. சங்கரன சிவபெருமான். சங்கரனாகி சிவபெருமானை சார்பாக உடைய கதைகளையே கேட்கும் தன்மை உடையவர்கள். இப்ப நம்ம எல்லாம் பத்தராய் பணிவார்கள் வந்துடுறோம். இப்ப சிவபெருமானுடைய பெருமையை கேட்கறோம் இல்லையா? கேட்கறவங்க எல்லாம் பத்தராய் பணிவார்கள் வந்துடுறோம். சிவபெருமானுடைய சார்பாக கதைகளை, சிவபெருமான் தொடர்புடைய செய்திகளை கேட்பார்கள். சிவபெருமான் அந்த இதுவே கேட்க விருப்பமுடையவராக இருப்பார்கள். அங்கனனே, அங்கனன் என்ற சிவபெருமான் அன்பினால், அதான் மிகவும் விரும்பி பிறரதியாக நிலையென்று செய்யும் அன்பின் திறத்தாலே எனும் பரிவால் அங்கனை மிக விரும்பி அயலறியா அன்பினால் கங்கை நதி மதி இதழி காதலிக்கும் திருமுடியார். கங்கை நதி மதி இதழி, கங்கை தலையில சொல்லியிருக்காரு, மதி பிறை சூடியிருக்காரு. இதை காதலிக்கும் திருமுடியார். திருமுடியார் சிவபெருமான். செங்கமல மலர்பாதம் சேர்வதனுக்கு உரியார்கள். அவர்கள் சிவபெருமான திருவடிகளை சேர்வதற்கு மிகவும் தகுதி உடையவர்கள் என்று அவ்வளவு ஆணித்தரமா சொல்றார். மலர் கங்கை நதினையும் பிறையினரையும் இதழின கொன்றை மலரனையும் விரும்பி சூடும் திருமுடியினை உடைய இறைவர் செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை சேர்வதற்கு உரியவர்களாவார்கள். அடுத்தது ஆறாவது பாடல். ஈசனையே பணிந்துருகி இன்பமிக களிப்பெய்தி பேசின வாய் தழுதழுப்ப கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீர் அழித்து அங்கு அருவி தர மயிர் சிலிர்ப்ப கூசியே உடல் கம்பித்திடுவார் மெய் குணமிக்கார். அடியார்கள் ஒரு 10 குணங்கள் சொல்லுவாங்க. அது இதுல சொல்லப்பட்டிருக்கு. 1 குலாம் பாதிகத்துல 10வது சொல்ற 10 குலாம் அடியார் செய்கிறேன்னு சொல்லி அப்பர் சாமி பாடுவார்ல, அந்த பொருளோட இருக்குது. இது 4152வது பாடல். ஈசனையே பணிந்துருகி, இறைவனையே வணங்கி மனமுருகி மிக களிப்பை இது அதனால இன்பம் அடைந்து மகிழ்ச்சி அடைந்து பேசின வாய் தழுதழுப்ப, பேசின தழுதழுப்ப மொழி குளறி மார்பின்மை திருநீட்டின் கண்ணீரை பெருந்தாரன் அழித்து, அந்த அளவுக்கு கண்ணீர் அருவி போல வழிதான். மயிர்கூச்சரியும், மயிர் சிலிர்ப்ப மயிர்கூச்சரியவும் கூசிய உடல் கம்பித்திடுவார் மெய் குணமிக்கார். கண்ணீர் மழைவாரும் திருவடியும் மார்பார பொழி கண்ணீர் மழைவாரும் திருவடியும் நம்ம அப்பர் சாமி பாடல்ல இதுல வரும். அது போல அவங்களுக்கு அவ்வளவு இது இருக்குது, பக்தி, சிவமேல பக்தி இருக்கு. அந்த அடியார்கள் பார்த்தோன்னா நான் தழுதழுக்கும் மெய் சிலிர்க்கும் என்று இவ்வளவு இது இருக்குது. இவ்வளவு பெருமை உடையவர்கள் இவர்கள். இவங்கெல்லாம் பத்தராய் பணிவார்கள். அடுத்தது ரொம்ப சிறப்பான பாடல். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என்றது. இந்த பத்தராய் பணிவார்கள் சிவனடியார் பார்க்கும்போதும் பூசி குதுகுதித்து கொண்டாடி கழிப்படைவர். தாய்ப்பசின் பின் இளங்கன்று தொடர்பாங்கில் அவர்கள் தொடர்வர். எங்கேனும் ஆரேன் சிவனை பற்றிக்க கண்ணின் தாமாக ஈடுபடுத்திக்கொண்டு தாம் பாவனையாக தாமும் அதில் ஈடுபட்டுக் கொள்வார்கள். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத ஒன்றுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். இது பெரும்பாலும் நம்ம பஞ்சபுராணத்துல பாடுவாங்க. அவ்வளவு சிறப்பான பெரிய புராண பாடல் இது. 8 பாடல், இந்த 7வது பாடல் இது. நின்றாலும் இருந்தாலும் நின்னாலும் நின்றுட்டு இருக்கோம், கிடந்துனா தூங்குறது படுத்திருக்கோம், எப்பொழுதுமே சிவசிந்தனை இருப்பாங்க. உறிஞ்சினாலும் விழிப்பாரும் இமைப்பா இருந்தாலும் என்ன நினைப்பு இருக்கும்,
துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்ப்பதம். மன்றாடும்னா சிவபெருமான் தில்லையில் ஆடுறாரு, மண்டில் ஆடுகிறார். ஆடும் மலர்ப்பாதம் ஒரு காலம் மறக்காம, ஒரு காலம் ஆகிய மலர்ப்பான்ற மாதங்களை ஒரு காலம் மறக்காம குறைவில்லாத உணர்வுடையவர்கள். இப்படிப்பட்ட திருத்தொண்டர்கள் இவ்வளவு சிறப்பான குணமுடையவர்கள். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் தீன்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்ப்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். இந்த 7 பாட்டிலும் 8 குணங்கள் கூறப்பட்டன. தொண்டரடி தொழில் பூசை தொழில்மிக வழிவடியார், தொண்டபணி திருவடிக்கே கொடுத்தது, மயிர் சிலிர்க்கிறது, கொடாது பத்தரென பறித்துள்ளாரே என்று தொகுத்தவர் திருத்தொண்டவனார் சாரம். நின்றும் இருந்தும் கிடந்து நடந்தும் இல்லை என்று சென்ற சிவன் தாளனி என்றும் ஒரு பாடல் கூறப்பட்டது. இந்த 7 பாட்டுகள் பழைய 8 பேர்கள் அல்ல. கிடத்தல் நிலத்தில் உடல் கிடத்தல். அடுத்தது 8வது பாடல். சங்கரனுக்கு ஆளான தவம் காட்டி தாம் அதனால் பங்கமர பயன் துய்ப்பார் படிவிளக்கும் பெருமையினார் அங்கனனை திருவாரூர் ஆழ்வானை அடிவணங்கி பொங்கி எழும் சித்தமுடன் பத்தராய் போற்றுவார் என்று 8வது பாடல் முடிக்கிறாரு. 454. சங்கரனுக்கு ஆளான, சங்கரனுக்குன்னா சிவபெருமானுக்கு ஆளாகிய தவத்தினை மேற்கொண்டு தவங்காட்டி தாம் அதனால் பந்தமர பயன் துய்ப்பார், அதனால் தாம் குற்றமற்ற பயன் பெறுவார்கள். படிவிளக்கும் பெருமையினார், படிவிளக்கும் பெருமையினா உலகினை விளங்கத்தையும் பெருமையினுடையவர்கள். திருப்பி அங்கனர் வர்ணது. படிவிளக்கும் பெருமையினர் அங்கனனை திருவாரூர் ஆழ்வானை, அங்கன சிவபெருமான், அங்கனராகிய சிவபெருமானை திருவாரூர் ஆளும் இறைவரை திருவடிகளை வணங்கி மேன்மேலும் வழிகின்ற சித்தத்துடனே பத்தராய் போற்றுவார்கள். பொங்கி எழும் சித்தமுடன் பத்தராய் போற்றுவார். இவ்வாறு 8 பாடல்கள்ல பத்தராய் பணிவார்கள் என்ற சிறப்புகளை தெய்வ சேக்கிழார் பாடியிருக்கிறார். அடுத்த தொகையடியார் பரமனையே பாடுவார். பரமனையே பாடுவார் பாடலுக்கு ஒரு 2 பாடல்கள் பாடி அள்ளியிருக்கிறாரு. பத்தராய் பணிவார்கள் பரமனையே பாடுவார் அடியார்க்கு முடியும். திருத்தொண்டத்தொகை இந்த வரியில ஒரே வரியில சொல்லுது, பரமனையே பாடுவார்க்கு அடியார்னு. திருத்தொண்ட திரு அந்தாதி தொகுத்த வடமொழி தேன்மொழி யாதென்று தோன்றியதே மிகுத்த வியலிசையால் அவ்வகையால் விண்டோயும் நெற்றி வகுத்த மதில் தில்லை அம்பலத்தான் மலர் பாதம் கண் மேல் உகுத்த மனத்தோடும் பாடவல்லோர் என்பர் உத்தமரே அப்படின்னு பாடுறார். திருத்தொண்ட திரு அந்தாதியில் அப்படி பாடியிருக்காரு. அப்புறம் இவங்க சேக்கிரார் பாடின 2 பாடல்ல புறம் 3 செற்றானை பூனாகம் அணிந்தானே, புறம் 3 திருப்புறம், புறம் 3 செற்றானை பூனாகம் அணிந்தானே உரனில் வரும் ஒரு பொருளை உலகனைத்தும் ஆளானை கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானை பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவோம். புறம் 3 செற்றானை திரிபுரங்கள் எழுத்தது. அசுரர்கள் 3 புறங்களையும் எரித்த வரும். பூநாகம் அணிந்தானை, நாகங்கள் அணிந்தவரும், அவருக்கு நாகாபரணம், நாகம்தான் ஆகும். ஞானம் முதிர்ந்த இடத்து வெளிப்படும் முப்பற்ற பொருளான வரும். பங்கமர பயன் துய்ப்பார் படிவிளக்கும் பெருமையினர். புறம் 3 செற்றானை பூநாகம் அணிந்தானை உரனில் வரும் ஒரு பொருளை உலகனைத்து மானானை, எல்லா உலகங்களும் தமது மாயாசக்தியால் உளவாக்கி வரும். எல்லா சிவபெருமானுக்கு, சிவபெருமானோட கட்டுப்பாடுல இருக்கு. சிவபெருமானுக்கு தான் சொந்தம் எல்லா உலகங்களும் தமது மாயாக்கரம் உளவாக்கி வரும். கருவி கரணங்களும் காணப்படாதவராயும் கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானே, கருவி கரணங்களால் அவரால் பார்க்க முடியாது. அன்பால காணலாம், மற்ற கருவிகளால் நம்மளால் பார்க்க முடியாது. அவ்வளவு உயர்ந்தவர். அவற்றுள் நிறைந்து நின்று காட்டு வரும் ஆகிய பரமனையே, அப்படிப்பட்ட பரமனையே பாடுபவர்கள் இவர்களை பெருமனையே பாடுவோம் என்று சொல்கிறார். இவ்வளவு பெருமையுடையவர்கள் இதை பரமனையே பாடுவார்கள். தென்தமிழும் வடகலையும், அடுத்த 2வது பாடல். தென்தமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன மன்றினடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக. மண்டில் வருது, மண்டில தில்லை பொது நடம். மண்டினை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக ஒன்றிய மெய் உணர்வோடும் உள்ளுறகி பாடுவார் பன்றியுடன் புட்காணா பரமனையே பாடுவார்.
தென் தமிழும் வடகலையும். தென் தமிழும் வடமொழியும். தென் தமிழ் நம்ம தமிழ் மொழி, திராவிட மொழிகள். வடமொழி மற்ற பிற தேச மொழிகளும் யாதொன்று அடுத்தாத கைவரினும் பேசுவன. தென் தமிழ் வடகளையும் தேசிகம் பேசுவன. பேசுவனங்கிறதுக்கு பொருளாக திரு அம்பலத்து நடைமுறை வள்ளலாக நடேச பெருமான் அவற்றில் ஒன்றையே பேசப்படும் உயர்ந்த குறிக்கோளாக உட்கொண்டு சிவபெருமான் தான் முதல் பொருளாக நடந்து பாடுறாங்க, பேசுறாங்க. தென் தமிழ் வடகளையும் தேசிகமும் பேசுவன. மந்திரன் இடம்பெறியும் வள்ளலையே பொருளாக. எல்லா மொழியும் சாமியை தான் பாடுது, சாமியை தான் உயர்த்தி பேசுது என்ற உயர்ந்த குறிக்கோள் அதை கொள்ளுது அப்படின்னு சொல்லி அதனுடைய பொருள் இது. பாடுவார் ஒன்றாக பொறி மெய்யனோடு மனமுருகி பாடுபவர்களே. ரொம்ப வேடிக்கையா சொல்றாரு. பன்றியுடன் புட்கானா பரமனையே பாடுவார். திருமால் பன்றியா கீழாக போனாரு. புல்கான அவர் அன்னப்பறவையா போனார். பிரம்மா புல்னா பறவை. புல்கானா பரமனே அவர் 2 பேராலும் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சிவபெருமானையே பாடுவார்கள் என்பதாக இந்த பரமனையை பாடுவார் சொல்றார் விளக்கம். பரமனையை பாடுவார்னா சமஸ்கிருதம் தமிழ் என்னும் பாஷைகளை கற்று வல்லவர்களாகி தரண மரணப்பட்டு உழல்கின்ற பசுக்களாகிய நம்மெல்லாம் அவங்களையும் சொல்ற பிரம்மா விஷ்ணு அவங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு. சிவபெருமானுக்கு தான் பிறப்பு இறப்பு இல்லை. தவனனம் மரணம் இவற்றிலும் தப்பாத பிரம்ம விஷ்ணு ஆகிய தேவர்களையும் மனிதர்களையும் மதித்து அவர்களுக்கு கர்மா அனுகூலமாக கிடைத்த அனித்தியமும் துக்கமாகிய வாழ்வை மெய்யென கருதி அவர்களை பாடி வாழ்நாளை வீணாளாக போக்காது பதியாகிய சிவபெருமானது மகிமையை வேத சிவாகம புராண வழியால் உள்ளபடி அறிந்து அவருடைய திருவடிகளை அடைந்து மனம் கசிந்து உருக ரோமம் சிலிர்ப்ப ஆனந்த அருவி சொரிய அவரையே மெய்யன்போடு பாடி நாம் பரமசிவனுக்கே ஆளாயினோம். பரதந்திராய் மற்றுள்ளவர்கள் ஒருவருக்கும் குடியல்லோம், அவர்கள் எல்லாருக்கும் மேலானோம் என்று இருமாப்பு அடைந்து திரிகின்றவர்களே பரமனையே பாடுவார் என்று நல்லூர் ஆறுமுகரோட உரை விளக்கம். இது சாமியை தான் பாடுவாங்க. ஒரு திரண்ட கருத்து தான். சிவபெருமானை மட்டும்தான் பாடுவாங்க என்ற வகையில் பரமனையை பாடுவார்கள். 2 பாடல்களை சிந்தித்திருக்கோம். அடுத்தது சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். சித்தத்தை சிவன்பால சித்தத்துல சிவனையே நினைக்கிறவங்க. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் பாடுறோம்ல நம்ம. அதுக்கு ஒரே பாடல் தான் இருக்கு. ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்காரு. காரண பங்கயம் 5 கடவுளர் தம் பதம் கடந்து பூரண பரஞ்சோதி ஒளிந்திலங்கு நாதாந்த தாரணையால் சிவத்தடைந்த சித்தத்தார் தனிமன்றுள் ஆரண காரண கூத்தர் அடித்தொண்டின் வழியடைந்தார். சித்தத்தை சிவன்பாலி வைத்தார்க்கு முடியுங்க திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட திருவந்தாதியில உத்தமதானத்து அறம்பொருள் இன்பம் ஒடி எறிந்து வித்தகத்தானத்து ஒரு வழி கொண்டு விளங்க சென்னி மத்தம் வைத்தான் திருப்பாத கமல மலரடிக்கு சித்தம் வைத்தார் என்பர் வீடு பேர் எய்திய செல்வர்களே. உத்தமதானத்து அறம்பொருள் காரண இவங்க சேக்கிழார் பாடல் ஒரே பாடல் தான், 4157. காரண பங்கயம் 5 கடவுளர் தம் பதங்கடந்து. பிரம்மன் முதலாகிய காரண கடவுளர் 5 5 தாமரைகளுடன் இருக்கும் தானங்களை கடந்து மேற்சென்று பூரணமை பரஞ்சோதி ஒளிந்திலங்கு நாதாந்த பூரண தாரண நிறைவுடையதாய் உள்பொருளாய் சுயஞ்சோதியாய் உள்ள சிவஞான ஒளி வீசி விளங்கும் நாதாந்தத்தில் சித்தத்தை நிறுத்துதனாலே சிவத்தை அடைந்த சித்தத்தார். யோகிகள் ஞானிகள் சிவத்தை நிறுத்தி சித்தத்தை உடையதால் சித்தத்தை சிவன்பால வைத்தார் என்று பொருள் சொல்கிறார்கள். ஒளிந்திலங்கு நாதாந்த தானினால் சிவத்தடைந்த சித்தத்தார் தங்களோட ஞான ஒளி வீசி அதனால சித்தத்தை அடைகிறாங்க. அதனால சித்தத்தை சிவன்பால் வைத்தார் என்று பொருள் கூறுகிறார். தனிமன்றுள் ஆரண காரண கூத்தர் அடி தொண்டின் வழியடைந்தார். திருவம்பலத்தில் விளங்கும் வேதாரண்ய கூத்தர் திருவடி தொண்டின் வழி என்று அவரை அடைந்தவர்கள். காரண கூத்தர் சிவபெருமான் நடனம் ஆடிக்கிட்டே இருக்காரு. அவருடைய திருவடி அடைபவர்கள் இந்த சித்தத்தை சிவன்பாலே வைத்தார். இதுக்கு விளக்கம் வேற உரையில சொல்லப்படுவது, உச்சுவாசம் நிச்சுவாசம் 2ஐயும் அடக்கி சுழுமனா மார்க்கத்திலே பிராணவாயுவை நிறுத்தி
விஷயங்கள் வழி மனசை போக விட்டாமல் திருப்பி ஒரு குறிப்பிலே நிறுத்தி, இது முழுக்க முழுக்க யோகம். யோகம் தான் இது. அந்த அந்த யோகம் அடைகிறாங்க. பெருமள்ளி குறும்பனார் அறிஞ்சார் இல்லையா? அது மாரி வரும். அது அத அத குறிப்பில சொல்றாங்க. ஒரு ஸோ யோகத்துல இருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை எனும் 6 ஆதாரங்களின் அந்தர்வாதிற்கு கிரமத்தை அறிந்து, அந்த ஆதாரங்களின் அதிதேவதைகளை தியானித்து, அந்த ஆதாரங்களின் அசவா சிவான மிகையாய் நிற்கும் முறைமையை பார்த்து, மூலாதாரம் தொடங்கி விநாயகர் முதலாகிய தேவதைகளை பொருத்தி, அபிமுகம் பண்ணிக்கொண்டு, ஆறாதாரத்துக்கு மேலாகிய பிரம்மரந்திரமளவும் அசைவுடன் சென்றடைந்து, அந்த பிரம்மரந்தத்திலே அதோமுகமாய் சகஸ்ரதலமாய் இருக்கிற தாமரை முகையை சோதிப்பத சோரத்தாலே உதிக்கும் சிவா அர்க்கனாலே அலரச் செய்து, அந்த தாமரை பூவின் கேசாரக்கிரத்தில் உள்ள சந்திர மண்டலத்தை ஆகுதம் செய்ததனாலே மூலாக்கினி அக்னி பீசாக்கிர உச்சரணத்தாலே எழுப்பி நாடி சக்கரத்தை பேதித்து அக்னியினாலே சந்திர மண்டலத்தை இலோக பண்ணி அந்த அமிர்தத்தை அந்த அமிர்த சுரக்கும் அந்த அமிர்த சுரந்தனா பசி எல்லாம் இருக்காது. அந்த அந்த நிலையில ஞான நிலை அடைவாங்க. அந்த ஞான அமிர்தத்தை அடைந்து நின்று சோம சூர்யாகினி பிரகாசங்கள் ஆகிய பிரத்யேக பிரகாசங்கள் எல்லாம் சூரியத்திலே நட்சத்திராய் பிரசங்கள் அடங்கினார் போல தன்னிடம் அடங்க அவ்வளவு பெரிய ஜோதி ஒளி தோன்றும். சர்வதோமுகமாய் சுய பிரகாசமாய் இருக்கின்ற பூர்ண பிரகாசத்தை பாவிக்கின்றவர்களே சித்தத்தை சிவன் பாவித்து என்று சொல்லப்படுகிறார்கள். அதான் நம்ம அவ்வையார் விநாயகர்கள் பாடுவாங்க. காலால் எழுப்பிம்பாங்க. மூலாதாரத்து 3 கனலே ஒரு இங்க மூலாதாரத்துல ஒரு கனல் இருக்கு நமக்கு. அது நம்ம யோக பயிற்சி காற்றுல தான் மூச்சு பயிற்சி பண்றோம். அந்த காற்றுல இதை விட்டு நம்ம ஒரு நிலையிலே கொண்டு போகணும். சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி அதை கொண்டு மேல சகாசிரத்தை கொண்டு போகணும். மேல உச்சி கொண்டு போகணும். அது நிறைய பயிற்சி வேணும் அதுக்கு. அப்படிப்பட்டவர்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்தார் என்று சொல்கிறார். சித்தத்தை சிவன்பாலை வைத்தார். இவங்க எல்லாமே சிவன்பா அடியார்கள். சிவத்தையே சிந்திக்கிறவங்க அவங்கெல்லாம். அடுத்த அடியார் கொத்தரை பணியார் பார்த்துட்டோம். பரமனை பாடுவார் பார்த்துட்டோம். சித்தத்தை சிவன்பால் பாடுவார் பார்த்துட்டோம். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியல். திருவாரூர் பிறந்தாருக்கு 2 பாடல்கள் தேய்க்கிறார் பெருமாள் அருளி செய்திருக்கிறார். திருவாரூர்ல பிறந்தவங்கெல்லாம் சிவகணங்கள். நமக்கு மனுநீதி சோழன் புராணம் வரும். புராணம் அனைவருக்கும் தெரியும். தன்னுடைய மகன் தேர்காலில் ஒரு பசு கன்றை கொன்றிடுவார். அது பசு ஆராய்ச்சி மணி அடிக்கும். உடனே இவர் அதுக்கு பதில் தன்னுடைய குழந்தை மகனையே வைக்கணும்னு சொல்லுவார். அமைச்சர் சொல்ல வேற இதுக்கு இது இருக்குது, மாற்று இது இருக்குது, வேதங்கள் ஆகமல் இதுக்கு அப்படி தேவையில்லை, நம்ம பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லுவாரு. அப்பதான் அமைச்சர் அரசர் ரொம்ப வெகுண்டேன்னு சொல்லுவார் மன்னிச்சோடர். அது எப்படி பாவுடு திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாம் சிவகணங்களாச்சே, அவர் உயிர் அதனுடைய சோகம் எனக்கும் வரணும், நீங்க இப்போ பரவாயில்ல, நான் தேர்கால எடுத்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ அதுக்காகவே இந்த நகர சிறப்பு வச்சிருப்பார். இல்லாட்டி பாருங்க, நமக்கு எல்லாம் அறந்தான் மெயின். தேக்கிழாரோட இதெல்லாமே பார்த்தோம்னா, இப்ப நம்ம 63 நாயன்மார் பாடிட்டு போக வேண்டியதானே. இவரை பத்தி மனுநீதி சோழனை பத்தி நம்பியார் ஒரு வரி கூட பாடல. இவர் திரு நகர சிறப்புன்னு இடையில நுழைச்சு மலை சிறப்பு, திருமலை சிறப்பு சொல்றாரு, நாட்டு சிறப்பு சொல்றாரு. அதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான். கைலாய மலை சொல்லணும், எல்லாம் சொல்லணும், சோழ நாட்டம் சொல்லணும், நிறைய சோழர். இப்ப நகர சிறப்புன்னு கொண்டது ஏன்னா அறம்தான் உயர்ந்தது என்பதற்காகத்தான் மனுநீதி சோழனுடைய புராணத்தை சேக்கிழார் பெருமான் இந்த நகர சிறப்பில் குறிப்பிடுகிறார். கடைசியில அவங்க சிவபெருமான் காட்சி கொடுக்குற நாயன்மார் கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு பாடல் காவிய அமைப்பு அமைச்சிருப்பார். அப்ப அறம் தான் முக்கியம். சிவத்துல இந்த பெரிய புராணத்துல சொல்றது நம்ம எல்லாம் அறம் வழி ஒழுகணும். பெரிய புராணம் படிக்கிறவங்க, சிவத்தில் இருக்கிறவங்க அறம் முழு இது பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட உட்பொருள். பசுக்கள் எல்லாம் அந்த எல்லாமே சிவபெருமான் அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. அதாவது பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தினாலே, அப்படி பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் திருவாரூர் பிறக்க முடியும். அப்படி புண்ணியத்தினாலே திருவாரூர் என்னும் சிவத்தலத்திலே சைவ மரபினராய் பிறந்தவர்கள், பிராமண, சத்தியர், வயசு வேற எதா இருந்தாலும் சரி, சூத்திர இன்னும் 4 வருடத்துல எந்த வர்க்கத்துல இருந்தாலும், சங்கர சாதியினராலும் வேற சாதி இருந்தாலும் பரமசிவனுடைய திருவருளை அடைதலால் சிவகணநாதர்களாக இருப்பார்கள். திருவாரூர்ல பிறந்த நம்ம சிவபெருமானோட அருளை இருந்தாக்கா அவங்க சிவகணம், அவங்க மறுபிறப்பே கிடையாது. சிவகணங்கள் இப்ப நம்ம தேய்ச்சி எடுத்தவங்க இவங்களுக்கெல்லாம் சிவனடியார்களை உயிரை கவ்வுவதற்கு யமன் வரமாட்டாங்க, சிவகணங்கள் தான் வருவாங்க. இப்ப இவங்க பணியாளர் சிவகணங்கள்லாம் இவங்க தான். திருவாரூர் பிறந்தவங்க தான் சிவகணங்களை வச்சுக்கோ. சாமி சிவகணங்கள் சூழ பூதப்படை சூழன்னு சொல்றோம்ல. பூதம்னா படைகள்.
இவங்க தான் இருப்பாங்க. திருவாரூர் பிறந்தார் எல்லாரும் சிவகணநாதர் என்று சிவபெருமானே நம்பிநந்தி அடிய புராணத்தில் சொல்லியிருக்காரு, சுவாமியை சொல்லியிருக்காரு. நம்பிநந்தி அடிகள்ல இவர் என்ன நம்பிநந்தி திருவாரூர்ல தான் விளக்கு தண்ணியில விளக்கு எரிச்சார் நம்பிநந்தி அடிகள். இப்ப சொல்றார், திருவாரூர் பிறந்தார் எல்லாரும் சிவகணநாதர்கள் என்று சிவபெருமானே நம்பிநந்தி அடிகள்ல சொல்லியிருக்காரு. அதை நம்ம குறிப்பிட வேண்டும். அந்நாயன்மாரும் அவர்கள் எல்லாம் சிவகணநாதருடைய தோன்ற கண்டனர். பாடலை பார்த்துருவோம். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்றபிரான் மறுவாரும் குடல் உமையால் மணவாளன் மகிழ்ந்தருளும். திருவாரூர் பிறந்தார்கள் திருத்தொண்டு தெரிந்துணர ஒருவாயால் சிறியனால் உரைக்கலாம் தகமையதோ. என்னால் ஒரு வாயால் சொல்ல முடியாதுங்கிறது அவங்களோட பெருமையை. திருவாரூர் பிறந்தால் வணங்கப்படும் தகுதியினரால். செல்வம் அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்ற பிரான். அருவாகி உருவாகி அருவமாய் உருவமாய் எல்லா பொருளுமே நின்ற பெருமானும் மறுவாரும் கொடலுமையால் மணவாளன் மகிழ்ந்தருளும். மனமிழந்த கூந்தலடைய உமையமே மணவாளனாகியும் இறைவர் அவர் மகிழ்ந்தருளும் திருவாரூர். அவர் திருவாரூர் பிறந்தார்கள் திருத்தொண்டு தெரிந்து உணர. இவருடைய திருத்தொண்டு சிறிய நாள் ஒரு வாக்கினாலே தெரிந்து உணர உரைப்பது இயலுமோ என்று ஆகாது என்று சேக்கிழார் சொல்கிறார். ஒரு வாயால் சிறிய நாள் உரைக்கலாம் தகமையதோ என்று பாடுகிறார். இரண்டாவது பாடல். திருக்கையிலை வீற்றின்ற சிவபெருமான் திருக்கணத்தார் பெருக்கிய சீர் திருவாரூர் பிறந்தார்கள் ஆதலினால் தருக்கிய ஐம்பொறி அடக்கி மற்றவர்தம் தாழ்வணங்கி ஒருக்கிய நெஞ்சுடையவர்க்கே அனித்தாகும் உயர் நெறியே என்று பாடுகிறார். திருக்கிய அதாவது பெருக்கிய சிறப்பினுடைய திருவாரூர் பிறந்தார்கள் திருக்கையில் வீட்டிற்கும் சிவபெருமான் கணங்களே ஆவார்கள். செருக்குடைய ஐம்பொறிகளையும் அடக்கி மற்றும் அவர்களுடைய திருவடிகள் வணங்கி ஒற்றுமைப்படுத்தி மனதை உயர் நெறி அணியதாகும். நேரம் போயிட்டு, ஏன்னா இது நேரம் பத்தாது 8 நாயன்மார் சிந்திக்கிறதுக்கு. பாடல் படிக்க சரியா இருக்கு, விளக்கம் நிறைய இருக்கு, சொல்ல முடியல. முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணம். இதுக்கு ஒரு 1, 2, 3 பாடல்கள் பாடி அதில் இருக்கிறாரு. முழுநீர் பூச்சி மணிவர்களுக்கு ஒரு 6, 7 பாடல் பாடியிருக்காரு. எப்போதும் இனிய பிரான் இன்னருளால் அதிகரித்து மெய்ப்போத நெறிவந்த விதிமுறையை வருவாமே. 30 திருமணினா சாமி சிவபெருமான் தின்றாங்க. சிவாச்சிரியர் சொல்றோம் இல்லையா, சாமி தின்றதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அவங்கள பத்தி பாடின பாடல். அப்போதைக்கு அப்போதும் ஆர்வமிகு அன்பினராய் முப்போதும் அர்ச்சிப்பார் முதற் செய்வராம் முனிவர். அடுத்த 2ஆம் பாடல். தெரிந்துணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் 3 காலம் சொல்றாங்க. இறந்த காலம், செல்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் இப்ப இருக்கிற காலம், வருங்காலம். ஆனா அவற்றின் வழியே திருத்தொண்டின் விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியர்க்கே உரியன. அப்பெருந்தகையார் குலப்பெருமையாம் புகழும் போற்றியதோ. இப்ப தமிழ் வழிபாடு பண்றோம், அது பண்றோம், இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. சிவபெருமானே வழி நெறி ஆகமத்துல சொல்லியிருக்காரு. இவங்கதான் சாமியை துன்றதுக்கு அதிகாரம் படைத்தவர்கள் என்று சொல்றாரு அவரு. எப்போதும் இனிய பிரான் என்னுள் அதிகாரித்து எக்காலத்தும் ஆன்மாக்கள் இனிவராக சிவபெருமானது உண்மையான சிவகாம நெறிப்படி வந்த நிதியின் முறைகள் தவறாமல் அப்போதைக்கு அப்போதும் அவ்வங்காலந்தோறும் ஆசையும் அன்புடையவர்களாகி முக்காலத்தில் அர்ச்சிப்பவர்கள். முதற் செய்வரா முதல்வர். இவங்க பேர் ஆதிசேவரும் பேர். இந்த சிவாத்திரிகளும் ஆதிசேவரும் பேர். அடுத்த பாடல். தெரிந்த முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஆனவற்றின் வழியே திருத்தொண்டின் விரும்பி அர்ச்சனைகள் சிவ வேதியர்க்கே உரியன. விரும்பி அர்ச்சனை வேதியர்க்கு அப்பெருந்தகையார் குலப்பெருமையாம் புகழும் பெற்றியதோ என்று 4161 வருது. அதாவது முப்போதும், அதாவது மூன்று காலங்களும் நிகழ்காலம் இறந்த சிகழ்காலம் எல்லா காலங்களிலும் வழியே அந்த முறைப்படி வழிவழியா சிவன் அகம்படி திருத்தொண்டில் விரும்பிய வழிபாட்டு அர்ச்சனைகள் செய்தவர்கள் பெற்றியதோ அந்த பெருந்தகாலம் குலத்தின் பெருமை எம்மார் புகழப்படும் தன்மை வழங்காது. இவங்கள் பெருமை என்னால சொல்ல முடியாது என்று 2ஆம் பாடலில் சொல்கிறார். நாரணர்க்கும் நான்முகர்க்கும் அறிய ஒன்னா நாதனை எம்பெருமானி ஞானமான ஆரணத்தின் உட்பொருள்கள் அனைத்துமாகும் அண்ணலை எண்ணிய காலம் மூன்றும் அன்பின் காரணத்தால் அர்ச்சிக்கும் மறையோர் தங்கம் கமல மலர் கடல் வணங்கி கசிந்து சிந்தை பூரணத்தால் முழுநீர் பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவார் புகழட்டு. என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். இது என்ன, இந்த உத்தம இயல்பு அனைத்தும் வாய்த்தவராய் பரார்த்த பூசை. இப்ப வீட்டுல நம்ம பண்றது சிவ பூஜை பண்றது ஆன்மார்த்த பூஜை, கோயில்ல செய்யப்படுகிற பூஜை பரார்த்த பூஜை எனப்படும்.
பரார்த்த பூசை புரிதலை கடமை மாத்திரத்தால் அன்றி கடமையா செய்யாம திருத்தொண்டாகவே கொண்டு ஒரு காலைக்கு ஒரு கால் மிக்கெழும் ஆர்வத்துடனே அன்பு பணியாக ஆற்றி இம்மையில் சிறப்புற்றிருந்து அம்மையிலும் சிவலோகம் எய்தி சிவ சாரூபிய பெரு பெற்று சிறந்தவர்களே இந்த 30 திருமணி தேண்டுவார் என்றும் விளக்கம் அளிக்கப்படுகிறது. இதுல 2 நாயன்மார்கள் நமக்கு நினைவுக்கு வரும். திருநீல நக்க நாயனார், அப்புறம் புகழ்த்துணை நாயனார். புகழ்ச்சோழர் வேற, புகழ்த்துணை இந்த பசியில குடத்தை போட்டுருவாரு. அவ்வளோ பக்தியா பூஜை பண்ணுவார். பத்னி இருந்தா கூட அந்த மேலே தண்ணி எடுத்துவார். அவ்வளவு சிவ பூஜை பண்ணுவார். இப்போ உள்ளவங்க பண்றதுக்கும் இங்கே இருக்கு நமக்கு. அது மாதிரி திருநீல நக்க நேரம் எல்லாம் முடிஞ்சுன்னு ஒரு 1 மணிக்கு வீட்டுக்கு போனா கூட போக மாட்டாராம். அந்த அலங்காரத்தை பார்த்துட்டே பிரியா விடை பணிஞ்சு போறான். இவங்க எல்லாம் 30 திருமேனி தீண்டுவார், சிவனோட திருமேனி தீண்டுவார். இவங்க எல்லாம் அவ்வளவு சிறப்புடையவர்கள், அவ்வளவு பக்தியா பூஜை பண்றவங்க. முழுநீர் பூசிய முனிவர் புராணம், இது முழுக்க முழுக்க திருநீர் பூசியவர்களை பத்தி இருக்கும். யாரெல்லாம் திருநீர் பூசியிருக்காங்களோ அவங்க எல்லாம் அடியார் தான், அவங்க எல்லாம் நாயன்மார் தான். முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன், இதுல ஒரு 5-6 பாடல்கள்ல விளக்கி சொல்லியிருக்காரு. இதுக்கு என்னக்கா சங்கார திரண்ட கருத்து. சங்காரகாரனாக சிவவினையே முதலாக உடையது இவ்வுலகம் என்ற சைவ சித்தாந்த விசார ஆரம்ப உண்மையை உலக அழிவின் முடிவில் மேலழிவுக்கு இடமின்றி எஞ்சி கிடக்கக்கூடியதாகிய சாம்பலை சமய சின்னமாக ஏற்று போற்றுதல் மூலம் ஆராய்ச்சி வருவது சைவம். திருநீற்று பெருமை பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு முதல் பொருள். திருநீற்று பெருமையை சொல்வதற்காகவே அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்தர். திருநீற்று மதுரையில் நிலைநாட்டியது மங்கையர்க்கரசியார். அந்த ஆராய்ச்சி வருவது சைவம். இப்ப இந்த சாம்பலாய் அந்நீர் அதனை போல் அழிவுக்கு இடமின்றி எஞ்சி நிற்கும் சிவன் திருமேனிக்கு அணிகலமாக கண்ட காட்சி சைவ ஞான காட்சி. அந்த சிவனையே தஞ்சமாக கொண்டிருக்கும் உலகர் அவன் அணியும் நீற்றையே தாமும் பக்தி பூர்வமாக அணிந்து உடலில் உள்ள பிணிகள் தீர்ந்து இன்புற கண்டது சைவ அனுபவமாட்சி. அதனை செயல்வத்தி எட்டி போற்றியது ஆதி பழந்தமிழ் நூலாகிய திருமந்திரம். திருமந்திரத்துல பாடல் அனைவருக்கும் நினைவிருக்கும். கங்காலம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. பலன்னு சொல்லிட்டார். திருநீர் பூசினா என்ன சிவகதி சேரலாம் பலன்னு சொல்றாரு. இந்த உண்மை மேலும் ஒரு கால நடைமுறைய அனுபவத்தில் பொற்றல் இருமாறு பாண்டியனுக்கு வெப்பு நோய் திருத்த நிகழ்வில் வைத்து சொல்லாலும் செயலாலும் திருஞான சம்பந்தி முத்தினார் விளக்கி வைத்துள்ளார். ஒரு பாண்டியவனை சமண மதத்தில் இருந்தவனே சைவ மதத்துல மாத்தினார் அந்த திருநீற்று பூசிதான். வேதத்தில் உள்ளதும் மந்திரமாவதும் தந்திரமாவதும் பராசக்தி வண்ணமாவதும் பராவதமாகிற இல்ல பராவரமாவது பராசக்தி வண்ணமாவதும் இந்நீற்றின் அருமை பெருமைகள் யாவும் நாயனார்கள் சிவகங்கள் மிக பெரிதும் போற்றப்படுகிறது. இதுல 2 நாயன்மார் நமக்கு நாயன்மாரும். ஏனாதி நாயனார், அவனுடைய பகைவன் வெல்றதுக்கு வருவான், வெல்லவே முடியாது, அவ்வளவு போர்ல சிறந்தவர் அவரு. அவரை எப்படி வெல்லணும்னா அவர் சூழ்ச்சியில தான் வெல்லணும். அதனால திருநீர் பூசிட்டு வந்துடுவான். இந்த கேடயத்தை வச்சிருப்பான், விளக்கி பார்த்தா உடனே திருநீர் தெரியும். கண்டு கெட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சரண்டர் ஆயிடுவார். அதுக்கு மேல அவர் அது பண்ண முடியாது. அதே புகழ்ச்சோழ நாயன்மாரும் ஒரு சம்பவம் இருக்கும். போர் முடிஞ்சு அவர் வெற்றி பெற்று வருவாரு. அவங்க அந்த உடல்கள் எல்லாம் கிடக்கும். அதுல ஒரு தலையில திருநீர் பூசின தலை இருக்கும். அது பார்த்த உடனே இப்ப அதை எடுத்துட்டு காட்டுவாங்க. இப்படி கொன்றது யாரும் வீரர்கள் தான், ஆனா அவர் தன மேல பழி எடுத்துட்டு அதுக்கு உடனே இது பண்ண போவார். அப்ப திருநீர் பூசின அடியார நான் கொண்டுட்டனே அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ சிவ திருநீருக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. மெய்ப்பொருள் நாயன்மாரும் அப்படிதான். அவன் எதையும் தெரியும் முத்தநாதன், ஆனா திருநீர் பூசியிருக்காங்கிறதுக்காக அவன் உள்ள இது வச்சிருப்பான், கத்தி வச்சிருப்பான். இருந்தாலும் குத்தினா கூட அவன் கொண்டு எல்லையில கொண்டு விட்டுருவான் அப்படிம்பாரு. இப்ப திருநீற்று தான் வேடத்துக்குள்ள அடிமை. இது இவ்வளவு இது. இவ்வாறு நம்ம 8 தொகையடியார்கள் சிறப்பினை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்தது இன்னொரு 8வது இருக்கு. அப்பாலும் அடிச்சார்ந்தார் நாயன்மார். அப்பாலும் அடிச்சார்ந்தார். மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கு அப்பால், நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்பால் யாரெல்லாம் இருக்காங்களோ மூவேந்தர் தமிழ் வழங்கு, வெளிநாட்டுல உள்ளவங்களாம், அங்க இறைவனடி சேர்ந்தவங்க. அப்பால் முதல்வனார் அடிச்சார்ந்த முறைமையோரும் நாவேந்த திருத்தொண்ட தொகையில் கூறும் நற்தொண்டர் காலத்து முன்னும் பின்னும் பூவேந்த நெடுஞ்சடைமேல் அடம்பு தும்பை புதிய மதிநதி இதழி பொருந்த வைத்த தேவேந்து வெல்கொடியால் அடிச்சார்ந்தாரும் செப்பிய அப்பாலும் அடிச்சார்ந்தார் தாமே. இதுல ஒரு பாடலாம் பாடியிருக்காரு. இதுல திருத்தண்ட திருவந்தாயில வர்க்கமடைத்து நாவல்லூர் மன்னவன் வன் தமிழால் பெருக்க மதுர தொகை பிறை சூடி தன் பெய்கடற்கே
ஒருக்கு மனத் தொடப்பால் தொட அப்பால் அடிச்சார்ந்தவர் என்று உலகில் எரிக்கும் சிவர் எரிக்கும் அவர் சிவன் பல்கணத்தோர் செழுந்தவரே என்று இவர் பாடியிருக்காரு. நம்பியாண்டர் நம்பி பாடியிருக்காரு. திருத்தண்டத்தகல அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கு மடியன் என்று தொகை நூல். விரிநூல்ல ஒரே பாடல் தான் இருக்குது. மூவேந்தர் தமிழ் வழங்கு நாட்டுக்கு அப்பால். மூவேந்தர் சேர சோழ பாண்டியர்கள் அவங்க தமிழ் வழங்கு நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் அங்கெல்லாம் தமிழ் இருக்குது. அப்படிப்பட்ட நாடுகளுக்கு அப்பால் சிவபெருமான அடியனையே சார்ந்து பின்னும் நம்பிகளது தெய்வீக நாவினால் பொருந்திய திருத்தொண்ட தொகையில தூக்கப்பட்ட திருத்தொண்டர்களாகிய தனியார்களின் காலத்துக்கு முன்னும் பின்னும் அடிச்சார்ந்த பூக்கள் பொருந்தி நின்ற சடையின் மேலே தும்பை மலரும் புதிய பிறையும் கங்கையும் கொன்றையும் பொருந்தபடி சூடிய இடப்பத்தை பொறித்த வெற்றி பொருந்திய கொடியினுடைய சிவனது திருவடியில் சார்ந்தார்களும் சொல்லப்பட்ட அப்பாலும் அடிச்சார்ந்த என பெற்றவர்கள் எனப்படுது. இந்த சிவபெருமானே சேர்ந்தது, சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்தவங்க அப்பாலும் அடிச்சார்ந்தார். இவங்க எந்த எல்லை வரையறுக்கப்படுகிறது? நம் தமிழ் வழங்கும் உலகத்துக்கு வெளியிலே இருந்து சிவனடி சேர்ந்தவர்கள் அப்பாலும் அடிச்சார்ந்தார் என்று இதில் உரைக்கிறார்கள். இவர் ஒரு இதேதான் சொல்றார். இவர் ஒரு ஆறுமுக நாவலர் அதேதான் சொல்றார். இப்ப இவங்க இந்த 8 நாயன்மார் சுருக்கமா நம்ம அப்பர் சுவாமிகள் இப்ப எவ்வளவு அடியார்கள் எவ்வளவு பெருமை பாருங்க. காலபாச குறுந்தகைன்னு ஒரு திருக்குறந்தகை அப்பர் சாமி எழுதியிருக்காரு. அதுல அவ்வளவு ஒரு அடியார்களுக்கு ஒரு சிறப்பு நமக்கு கொடுக்கப்படுது. படையும் பாசமும் பற்றிய கையினீர் அடையன்மின் நமது ஈசன் அடியரை. இங்க ஈசனற்றது கிட்ட வந்துடாது. யாருக்கு? காலபாச குறுந்தகை யமபயம் போக்குற பதிகம். யமனை மிரட்டுற மாதிரியே பாடியிருப்பேன் எல்லா பாட்டுமே. இதை பொறுத்து படிக்கும்பொழுதுதான் ஒரு பொருள் தெரிஞ்சு படித்தா சிரிப்பு வரும். அவ்வளோ ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பா பாடியிருப்பாரு. படையும் பாசமும் பற்றிய கையினீர் அடையன்மின் நமது ஈசன் அடியரை. இப்ப யமதூதர்களே நீங்க உயிர் எடுக்கிறதுக்கு கயிறெல்லாம் பாசக்கயிறெல்லாம் எடுத்துட்டு வரீங்க. அடையன்மின் நீங்க ஈசன் அடியார் அடையாதீங்க. ஏன்னா சிவகணங்கள் தான் வரணும். இவங்க நீங்க வர்றதுக்கு அதிகாரம் இல்லை. விடைகள் ஊர்தியினான் அடியார் குழாம் புடை புகாது நீர் போற்றிய போமினே. இந்த எங்க அடியார் குழாம் வந்தாங்கன்னா புடை புகாது நீ வராத, வந்துட்டீங்கன்னா நீ என்ன போற்றி போகணுங்கிறார். அவங்கள வணங்கிட்டு போ அப்படிங்கிறார். சிவனடியாருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. விச்சையாவதும் வேட்கமையாவதும் 8வது பாடல். வேட்சையாவதும் வேட்கமையாவதும் நிச்சல் நீர் அணிவாரை நினைப்பதே அச்சமெய்தி அருகு அணையாது நீர் பிச்சை புக்கு அவன் அன்பரை பேணுமே. நீர் பிச்சை புக்கன் யாரு? சிவபெருமான். அவனோட அன்பரை நீ பேணு, பாதுகாத்து போட்டிட்டு போ. பிச்சையாவதும் வேட்கமையாவதும் நிச்சல் நீர் அணிவாரை நினைப்பதே அச்சம். இப்ப நீங்க நீர் அங்கிருந்து வரும்போது மேல விமலத்துல வரும்பொழுது நீர் அணிந்தவர்கள் நினைக்கிறதே அச்சம், பயமா இருக்குன்னு சொல்லி நான் அவ்வளவு பயம் இருக்கணும்னு சொல்லி அப்படி மிரட்டி வைக்கிறாரு. மற்றும் கேள்வி இவ்வளவா பல வருஷம் இன்னும் கேள்வின்னு ஒரு 9வது பாடல் பாடுவாரு. அவங்க எல்லாம் மனத்துடன் ஏத்துவார் மண்ணும் மஞ்செழுத்து ஆகிய மந்திரம் தன்னில் ஒன்று வல்லாரையும் சாரலே. இளம்பெரிய சூரிய மன்னன் யாரு? சிவபெருமானுடைய பாதத்தை மனத்தோட ஏத்து வர அடியார்கள். இந்த மண்ணும் 5 எழுத்து, 5 எழுத்துல பல வகை இருக்கு. சிவாய நம்ம இருக்கு, நமச்சிவாய இருக்கு, சிவ இருக்கு. எதை இருந்து அவங்களுக்கு குழப்பம் வேண்டாம். எதுல 5ல இது சொன்னாங்களோ அவங்ககிட்ட வராதுங்கிறார். தன்னில் ஆகிய மந்திரம் தன்னில் ஒன்று வல்லாரையும் சாரலே. இதுல ஒன்னு சொல்றவங்களை கூட நீ கிட்ட வராத. இப்ப எல்லாருக்கும் பொருந்தும். நான் சரியில்லை, இந்த மந்திரம் தான் சொல்றேன், இதுதான் சொல்றேன் இல்ல. சிவனடியார்கள் 5 எழுத்து சொல்றாங்களா அவங்க கிட்ட நீ போகாத அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரிக்கிறார். இன்னும் சொல்றாரு, இன்னும் சொல்லி முடியல. இன்னும் கேண்மின் ஒரு 10வது பாடல. மற்றும் கேண்மின் மனப்பறிப்பு ஒன்றின்றி சுற்றும் பூசிய நீற்றோடு கோவனம் ஒற்றை ஏறுடையான் அடியே அலால் பற்றொன்றில்லிகள் மேல் படை போகலே. சிவனடியார் ஒற்றை ஏறுடையான் அடியே அலால் பற்றொன்றில்லிகள். அவங்களுக்கு வேற இது கிடையாது. திருமறை பாடுவாங்க, சிவன் கல்வி துண்டு செய்வாங்க, முற்றோதல் பண்ணுவாங்க, சிவத்தை திருநீர் பேசியிருப்பாங்க, சிவத்தையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சுற்றும் பூசிய நீற்றோடு கோவனம் ஒற்றை ஏர் உடையான். கோவனம் அணிந்திருக்கிறார், நீர் பூசியிருக்கிறார் சிவபெருமான், ஒற்றை ஏறுடைய சிவபெருமான். அவர்கள் அடியே அல்லாமல், திருவடி அல்லாமல் வேறு எதுலையுமே பற்று இல்லை அவங்களுக்கு, வேற எதுவும் விருப்பம் இல்லாத அப்படிப்பட்டவங்களே மேல் படைப்போகலே. நீ அவங்க கிட்ட எல்லாம் போயிடாத. இதெல்லாம் இந்த பாடல் இந்த 8 அடியார்களுக்குமே பொருந்தும். அதனாலதான் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இப்ப நமக்கு இந்த இன்னொரு பாடல்ல பரசாமி சொல்லியிருப்பாரு. நம்ம செய்ய வேண்டியது அதான், சிவத்தை நினைச்சிட்டு இருக்கணும். சிவன் சொல்றவங்க திருமுறைகள் பாடணும், திருமுறைகள் பாடுறத கேட்கணும். ஏன்னா கேட்பவர் உயர்ந்தவரேங்கிறாங்க. கேட்கறது
பேசுறது வாயே வாழ்த்து கண்டாய். வாய் இது சிவபெருமான வாழ்த்துட்டு தான் கொடுத்திருக்கு. வாய் வேற எதுவும் இல்ல. ஒரு ரொம்ப அருமையான பதியத்தோட நிறைவு செய்திடுவோம். வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினை பெருக்கி தூம்பினை தூர்த்து ஆங்கோர் சுற்றம் துணையன்று இருந்தீர் தொண்டீர் கிண்டல் பண்றார் தொண்டீர் ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற்கீழ் சாம்பலை பூசி சலமின்றி தொண்டுபட்டு உய்மீன்களே. ரொம்ப முக்கியமான பாடல். 4ஆம் திருமுறையில திருவாரூர் தலத்துல பாடுனது 122வது பதிகம். வேம்பினை பேசி, வேம்பினை பேசினா வேம்புனா கசப்பான பொருள். இப்ப கசப்ப பேசுறோம் அப்படி கிடையாது. சிவத்தை இல்லாம நீங்க எது பேசினாலும் அது வேம்பு. சிவத்தை பேசினா அது மங்களம். சிவத்தை பத்தி தான் பேசணும், சிவனடியார்கிட்ட பேசணும். இப்ப வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி, இந்த உடம்ப ஓம்புறோம், உடம்ப நம்ம பாதுகாக்கிறோம். இந்த அழியக்கூடிய உடம்புன்னு தெரியல. காலையில சாப்பிட்டுருக்கோம், விடக்கினை ஓம்பி அப்படியே நம்ம ரொம்ப உடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அருளாளர்கள் ஞானிகள் உடம்ப பார்க்க மாட்டாங்க, ஆன்மாவை தான் பார்ப்பாங்க. ஆன்மாக்கு தான் அழிவில்லை, ஆன்மாவை மேல உற்று நோக்குவாங்க. அப்படிப்பட்ட விடம்பு நம்ம அழியக்கூடியது இருந்தாலும் அதை ரொம்ப பாதுகாத்து விடம்பனை ஓம்பி பாதுகாக்கிறோம். வினை பெருக்கி எவ்வளவு வினை பெருக்கிட்டு இருக்கோம். முக்கியமான வார்த்தை தூம்பினை தூர்த்து. தூம்பினைனா தூம்பு வயிறு. இது எவ்வளவு சாப்பிட்டா இது தூர்க்க முடியுதா? காலையில சாப்பிட்றோம், மறுபடியும் மத்தியானம் பசிக்குது, மத்தியானம் சாப்பிட்றோம், மறுபடியும் இரவு பசிக்குது. அது மாதிரி இத்தனை ஒரு 50 வருடம் இருந்திருக்கோன்னா 50 வருடம் எவ்வளவு சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் தூக்கி வச்சோம்னா ஒரு பெரிய மலையா இருக்கும். அதெல்லாம் ஆனா தூர்க்க முடியல. மறுபடியும் மேலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினை பெருக்கி தூம்பினை தூர்த்து. இந்த வயிறு, தூம்புனா வயிறு தூர்த்து, அது சாப்பிட்றதே தொழிலா வச்சிருக்குங்க. சுற்றம் துணை என்று இருந்தீர். சுற்றம் யாரும் துணை வர முடியாது. உற்றார் ஆர்வலரோ, இவர் அப்பர் சாமி பாண்டதான். சுற்றம் தான் துணையா நினைச்சு, சிவபெருமான துணையால நினைக்கணும். நீங்க இருந்தீர் தொண்டீர் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு தொண்டா நினைச்சிட்டு இதுதான் தொண்டாப்பா அப்படிங்கிறார். தொண்டீர் ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிலைக்கு சாம்பலை பூசி. வாங்க திருவாரூர்ல உட்காந்துருக்கான்ப்பா, அந்த திருவடிகள் அங்க போய் சாம்பலை திருநீர் பூசிங்க. சலமின்றி கோபம் இல்லாம, ஆனா அன்புதான் சிவம். அன்புக்காக சொல்றேன். சலமின்றி தொண்டுபட்டு உய்மீன்களே. கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சமா தொண்டு செய்து உய்மீன்களே. அங்கதானே சொல்றாரு, நிலைபெறமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீவார் நித்தலும் கோயில் புக்கு எம்பிரான் கோயில் புக்கு மலைகிட்டு மெழுக்குமிட்டு. இதெல்லாம் தொண்டு. இதை வழிகாட்டுறாரு. இதெல்லாம் இப்படிப்பட்ட என்ன ஆகும்? அடுத்த பாட்டு 2, 3, 4, 5வது பாடம் சொல்றாரு. கரும்பு பிடித்தவர் காயப்பட்டார், அங்கோர் கோடலியால் இரும்பு பிடித்தவர் இன்புறப்பட்டார். இப்படி எல்லாம் தொண்டு செய்தா என்ன கிடைக்கும் நமக்கு அடியார்களுக்கு? கரும்பு பிடித்தவர் யாரு? சண்டேசர். அவங்க அப்பாவை விசார சர்மனா இந்த கோடாலியெல்லாம் இது பண்றாரு, இரும்பு. கரும்பு பிடித்தவர் மன்மதன். கரும்பு பிடிச்சா கரும்பு எவ்வளவு இனிப்பான பொருள். கரும்பை பிடிச்சா காயப்பட்டார், அவன் எரிக்கப்பட்டான். அங்க ஒரு கோடலியால் இரும்பு பிடித்தவர் சண்டேசர். இரும்பு பிடிச்சு அடிக்க வெட்டுறாரு, ஆனா அவருக்கு முக்தி கிடைக்குது, அவருக்கு சண்டேசர் பதவி கிடைக்குது. இரும்பு பிடித்தவர் இன்புறப்பட்டார். இவர்கள் நிற்க அரும்பவில் தன்பொழில் சூழ் அணி ஆரூர் அமர்ந்த பெம்மான் விரும்பு மனத்தினை யாதென்று நான் உன்னை வேண்டுவனே. உன்னோட திருவடிதான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு வழிபாட்டு நெறிக்கு இது பண்றது. இந்த சொல்லி இணைப்பில் அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் சிவபெருமான் திருவருளும் நாயன்மார்களது குரு நிறைந்து விளங்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்வோமாக. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். வான்மிகில் வளாதி பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.